ஓம் நம சிவாய. எம்பெருமான் 51 அக்ஷரங்கள் வடிவமாக அமைந்த சப்தமயமான ரூபம் உடையவர் என்று சொல்லப்படுகிறது. இத்தகைய குணஸ்வரூபியாயும் நிர்குணனாயும் சப்தமயமாயும் உள்ள பகவானை என்னோடு திருமாலும் பார்த்து, பிரபுவே, எங்கள் சஞ்சலத்தை அகற்ற கிருபை செய்யும் என்று வேண்டிக் கொண்டோம். எங்கள் பிரார்த்தனைக்கு கருணை புரிந்து உங்கள் மேல் கருணை கொண்டிருக்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார். அதை கேட்டு அளவிலா ஆனந்தம் கொண்ட நாங்கள் இருவரும், மகாதேவனே, எங்களுக்கு இஷ்டமான வரங்களை கொடுத்தருள்வீர் என்று வேண்டிக் கொண்டோம். உடனே சிவபெருமான் பிரம்மாவான எனக்கு சிருஷ்டி செய்யும் வரத்தையும், விஷ்ணுவுக்கு சிருஷ்டி செய்யப்பட்டதை காப்பாற்றும் வரத்தையும், உருத்திரனுக்கு சங்கரிக்கும் வரத்தையும் அளித்து, இதுதான் தேவ சம்பந்தம் கொண்ட பிரகிருதி என்று கூறி அருளினார். மேலும் இந்த பிரகிருதியில் பிராமணி என்னும் பெயருள்ள சக்தி பிரம்மனையும், லக்ஷ்மி என்னும் பெயருள்ள சக்தி விஷ்ணுவையும், காளி என்னும் பெயரில் ஒரு சக்தி உருத்திரனையும் அடையும். இப்படி பிரம்ம, விஷ்ணு, உருத்திரர் ஆகிய 3 சுப தேவர்களுக்கும் முறையே பிரம்மாணி, லக்ஷ்மி, காளி ஆகிய 3 சுபகரணமான சக்திகள் உண்டாக, அம்மூன்று தேவரும் 3 சக்திகளுடன் சேர்ந்து படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் சிருஷ்டி ஸ்திதி சங்காரங்களை செய்வார்கள் என்று கூறினார். மேலும் விஷ்ணுமூர்த்தி சிவபெருமானை நோக்கி, சுவாமி, தேவரீர் சொன்ன கட்டளைகளை நாங்கள் தட்ட முடியுமோ? உமது சித்தத்தின்படியே உமது ஆணையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆயினும் உம்மிடம் நான் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கின்றது என்று வேண்டினார். அதற்கு பகவான், ஓ விஷ்ணுவே, உமது விசுவாசத்தை பாராட்டி மிகவும் இஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ரட்சிப்பு தொழிலை செய்யும் பதவியை உமக்கு அளிக்கிறேன் என்று கூற, உடனே விஷ்ணுவானவர், ஓ சங்கரா, சர்வரக்ஷகா, தேவதேவா, எனக்கு பதவி முதலியன வேண்டாம், தத்துவோபதேசம் செய்தருள வேண்டுகிறேன் என்று கேட்டார். அதாவது தியானித்தல், சேவித்தல், பூஜித்தல் ஆகியவற்றிற்குரிய ஒரு உபதேசத்தை கேட்டார். எல்லாம் வல்லமையும் அடங்கி சந்தேகம் அறுபடும் சக்தியுள்ள உபதேசத்தை போதித்தருள வேண்டுமென்று திருமால் கேட்கவே, சிவபெருமானோ பரதத்துவமாயும் பிரணவஸ்வரூபமாயும் மங்களகரமாயும் இருக்கிற நாத ரூபத்தை உபதேசித்தார். சிவபிரான் அருளால் நாத ரூபத்தை பெற்று விஷ்ணுமூர்த்தி பரதத்துவத்தை நன்றாக அறிந்து நாத ரூபத்தையும் தரிசித்து மந்திரத்தின் சுப வழிகளடங்கிய உண்மையையும் அனுஷ்டிக்கும் உபாயங்களையும் அறிந்து கொண்டு நாதரூபமான பரம்பொருளை கும்பிட்டு மேலே பார்த்தார். ஓம் தத்வமசி என்று சொல்லப்பட்டது ஓங்காரத்தை காரணமாகவும் 5 கலைகளோடு கூடியதுமான மந்திரமாகும். இம்மந்திரம் சிவ சம்பந்தமான மகா வாக்கியம். அது சுத்த ஸ்படிக நிறமானதும் மிக மேம்பட்டதும் சகல அபிஷ்டங்களையும் அளிக்க வல்லதும் ஞானஸ்வரூபமாயும் மந்திர ரூபமாயும் உள்ளது. இன்னும் 24 எழுத்துக்கள் கொண்டதும் காயத்ரி ரூபமுடையதும் தருமார்த்த காம மோட்சங்கள், அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 புருஷார்த்தங்களை கொடுப்பதாயும், மிருத்யுஞ்சயம், பஞ்சாட்சரம், சிந்தாமணி, தட்சிணாமூர்த்தி மந்திரம் என்று சொல்லப்பட்ட இந்த 5 மந்திரங்களையும் அடைய பெற்ற ஸ்ரீ விஷ்ணு பகவான் அந்த மந்திரங்களை ஜெபித்தார். இன்றைய கதையில் நாம் பார்த்த பழமையான தமிழ் சொற்கள் மற்றும் சமஸ்கிருத சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம். சிருஷ்டி ஸ்திதி சங்காரங்கள் அப்படின்னு பார்த்தோம். அதாவது உயிர்களை மாறி மாறி பல பிறப்பு பிறந்து இறத்தல், அந்த அது பேர் தான் சிருஷ்டி ஸ்திதி சங்காரங்கள். இப்போ ஜென்மங்கள் சொல்றோம் இல்லையா, நம்ம இந்த ஜென்மம் எடுத்துட்டோம், அடுத்த பிறவி எடுத்துட்டோம், அந்த பிறப்பு, ஒவ்வொரு பிறப்பும் மாறி மாறி உயிர்கள் தோன்றி பல பிறப்பை அடைகிறோம் இல்லையா, அந்த அந்த வழி வழியா வர அந்த பிறப்புகளுடைய பேரு சிருஷ்டி ஸ்திதி சங்காரங்கள்.
தத்துவமசி அப்படின்னா அவன் நீன்னு அர்த்தமாம். தத் அப்படின்னா பரம்பொருள், அதாவது பிரம்மம். துவம் அப்படின்னா ஆன்மா. அசி அப்படின்னா இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தமாம். அப்போ தத்துவமசி அப்படின்னா அவன் நீ அப்படிங்கிற அர்த்தமாம். அதுக்கப்புறமா மங்களகரமாயும் இருக்கிற நாத ரூபத்தை உபதேசித்தார்னு ஒண்ணு பார்த்தோம். அதாவது நாத ரூபம் அப்படிங்கிறது ஒளி வடிவம். ஒளி வடிவை உபதேசித்தார் அப்படின்னு அர்த்தமாம். ஓம் நம சிவாய.